சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே சேது எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கினதை கேட்டு இங்கே போஸு, ஈஸ்வரி, தாமரை, சித்ரான்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. சேது ஏன் அங்கே போனான்? இந்த தமிழ்ச்செல்விக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? எப்படி தமிழ்ச்செல்வி தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த உடனே சேதுகிட்ட சொல்லி அலாட் பண்ணா? அப்போது இங்கே யாரோ தமிழ்ச்செல்விக்கு சொல்லியிருக்காங்க, தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வரமாட்டா. அப்படி இருக்கும்போது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மலர் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஈஸ்வரிக்கு ஞாபகம் வருது, இந்த மலர் தான் போய் தமிழ்ச்செல்விட்ட தான் சொல்லியிருப்பா. முதல்ல இந்த மலரை ஒழிச்சு கட்டினா தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்றாங்க. ஏய் மலர், இங்கே வாடி அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கவும், என்னடி நேற்று நாங்கள் பேசுனது என்ன கேட்டேன்னு கேட்கவும், நான் என்னத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி பலான்னு மலர் அற விட்றாங்க. என்னடி நடிக்கிறியா ஒன்றும் தெரியாத மாதிரி? நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீ தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த. அப்போது நாங்கள் பேசுனதை நீ கேட்டு போய் தமிழ்ச்செல்விட்ட சொல்லியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்கவும், அத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பத்தை. பாவம் அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை. அவங்க ஏதோ அவங்க வயிற்று பொழப்புக்காக ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கணும், அதோட அவங்க அப்பா அம்மாவை அடித்து நொறுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அத்தை? ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஓ எங்களுக்கே புத்திமதி சொல்கிறியா? அவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் நீன்னு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திரும்பவும் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இங்கே நடக்கிற ஏதாவதையும் போய் தமிழ்ச்செல்விட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை உயிரோடையே சாப்பாட்டை வச்சு கொண்டுடுவேன், புரியுதா? இனிமேல் கம்முன்னு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருக்கணும். இனிமேல் நீ அந்த தமிழ்ச்செல்விட்ட பேசுறதையோ ஏதாவது சொல்கிறதையோ பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. உடனே மலர் யாருக்கும் தெரியாமல் தமிழ்ச்செல்விட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க தமிழ், எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. அவங்க சும்மா விட போகிறது கிடையாது, எப்படியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பழிவாங்கன்னு சொல்லி துடிக்கிறாங்க. அடுத்தடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைச்சி கொடுப்பாங்க தமிழ். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த வீட்டில் இருக்கிறது சேஃப் இல்லை தமிழ். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. நீ மட்டும் இல்லை, இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு உன் குடும்பத்தையும் அழைச்சிட்டு வேற எங்கேயாவது போயிடு தமிழ். இங்கே இருந்தனா கண்டிப்பாக அவங்க உன்னை பழிவாங்காமல் விட மாட்டாங்கன்னு சொல்ல, ஏன்க்கா பயப்படுறீங்க? என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்க என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன்க்கா, எனக்கு துணைக்கு சேது இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தமிழ், சேது தம்பி ஏதோ காப்பாற்றிட்டாங்க, அதுக்காகலாம் உன் மேலே கோவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவையும் அவரையும் பிடிச்சது நீ தான் நினச்சிட்டு இருக்க சேது தம்பி. சேது தம்பி அப்படி நினைக்கிற வரைக்கும் உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டார் தமிழ். அதனால் நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை தமிழ். உனக்கும் குழந்தைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே தருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் பார்த்துறேன் விடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். சரின்னு சொல்லிட்டு மலர் அங்கே போகிறாங்க. அடுத்தது இப்போது தமிழ்ச்செல்வி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அப்புறம் தாமரை யோசிச்சுட்ருக்காங்க. முதல்ல இந்த தமிழ்ச்செல்வியை ஒழிச்சு கட்டணும். தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டினா தான் அவங்க குடும்பத்தை காலி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ச்செல்வியால் இருக்கிற வரைக்கும் அவங்க குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தமிழ்ச்செல்வி சாப்பாட்டில் ஏதாவது வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லைனா தமிழ்ச்செல்வியை முதல்ல கர்ப்பத்தை கலைக்கணும், அப்போ தான் நாம் அடுத்தடுத்து தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மலர் திரும்பவும் காதல் வாங்கிறாங்க. காதல் வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நாம் இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வீடியோவாக ஆதாரமாக எடுக்கிறாங்க மலர். இப்படி ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி 3 பேருமே தமிழ் என்ன பண்ணலாம், தமிழோட வயிற்றில் வளர கர்ப்பத்தை கலைக்கலாமா, இல்லை தமிழையே ஒட்டுமொத்தம் முடிச்சு கட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. மலர் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அப்படியே கருப்புக்கு அனுப்புகிறாங்க. கருப்பு என்னடா இந்த வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, மாப்பிள்ளை இங்கே பாரு மாப்பிள்ளை, இந்த ஈஸ்வரியை அப்புறம் சாவித்திரி, தாமரை 3 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கருப்பு அப்படியே சேதுகிட்ட போட்டு காட்டுறாங்க. பார்த்தா இங்கே ஒரே அதிர்ச்சி சேதுக்கு. தமிழ்ச்செல்வி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் என்னால் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால் தமிழ்ச்செல்வி ஒழிச்சு கட்டணும். ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம நிறைய திட்டம் போட்டோம், ஆனால் அது எதுவுமே பலிக்கவே இல்லை. இருந்தாலும் இன்னும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காலி பண்ணுறதுக்கு முதல்ல அவள் வயிற்றுல கருவை கலைக்கணும், அப்போ தான் அவளை ஒழிச்சு கட்ட முடியும். அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி சேது மாமா கூட ஜாலியாக வாழ முடியும் அப்படின்னு தாமரை பேசுகிற எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகிறார் சேது. அப்போது தமிழ்ச்செல்விக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லையா? இந்த பிரச்சனைலாம் பண்ணது தாமரை தானா? நான் தப்பாக புரிஞ்சிட்டான்னு சொல்லி கருப்பு காலை பிடிச்சி அழுவார் சேது. என்னை மன்னிச்சிருமாம்மா, நீ பல முறை சொன்ன தமிழ்ச்செல்வி மேலே தப்பு இருக்கான்னு சொல்லி, நான் தான் மரமாட்டேன் கேட்கவே இல்லை. கடைசியில் என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ, அவள் தேவதை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மாமான்னு சொல்லிட்டு சேது கதறி அழுவார். கருப்பொண்ணு இங்கே பாரியா, இங்கே அழுது என்ன பண்ணுறது, நேராக கிளம்பி வீட்டுக்கு போ. அந்த சண்டாளிங்க அவளுங்க தமிழ்ச்செல்வி வயிற்று கழுவு கலைக்கிறது ஏதோ பிளான் பண்ணுறாளுங்க, முதல்ல போய் தமிழ்ச்செல்வியை காப்பாற்று. அப்புறமா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நடந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி தமிழ்ச்செல்வியை காப்பாற்றியா, கிளம்பு மாப்பிள்ளை நீ முதல்ல அப்படின்னு சொல்லவும், சேது உடனே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வராரு வீட்டுக்கு. வந்த உடனே தமிழ்ச்செல்வியை பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி சாப்பிட போகிறாங்க. சாப்பாடாகவே தூக்கி எறிகிறாரு சேது. சாப்பிட தமிழ்ச்செல்வி சாப்பிடாத, இந்த வீட்டில் உன்னையும் உன் குழந்தையும் அழிக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க, நீ இனிமேல் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக சேது உள்ளே போகிறாரு. போய் தாமரை பலான்னு வர விடுறாரு.
என்னடி நினச்சிட்டு இருக்க இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுறியா? அதுவும் என் பொண்டாட்டி வயித்துல என் குழந்தைய கலைக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணுறியா? என் மேலே ஆசை இருக்குங்கிற பேரில் நீ இப்படி இவ்வளோ பிளான் பண்ணி என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டால, இனிமேல் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தாமரை கழுத்தை பிடிச்சு இருக்காரு சேது. அங்கே உடனே ஓடி வர மோகனா, அப்பத்தா எல்லாரும் தடுக்கிறாங்க. ஏடா சேது இப்படி பண்ணுற, என்ன ஆச்சு உனக்கு கேட்கும்போது சேது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு அந்த வீடியோ போட்டு காட்டுறாரு. அப்போ தான் புரியுது, இந்த வீட்டில் நடந்த இவ்வளோ குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரி 3 பேர் தான். தமிழ்ச்செல்விக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே புரிய வருது. எல்லாருமே ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. பாவம் தமிழ்ச்செல்வி, அந்த புள்ள மேலே இவ்வளோ நாள் நம்ம கோவத்தில் இருந்தோம், அந்த புள்ளையை நம்ம இவ்வளோ பாடுபடுத்தணும், ஆனால் இந்த பிரச்சனைக்கும் இந்த குடும்பத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கும் போது எல்லாருமே பேச முடியாமல் அப்படியே கூனி குறுக்கி பரிதாபமாக பார்க்குறாங்க. அப்பத்தான் கையெடுத்து கும்பிட்றாங்க. மன்னிச்சிருப்பா, உன்னை போய் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமேன்னு சொல்லி தமிழ்ச்செல்விட்ட அப்பத்தான் மன்னிப்பும் கேட்குறாங்க.